பாவி மனோஜ் அப்படிங்கும்போது டக்குன்னு வந்து இந்த பக்கம் அந்த நியூமராலஜிஸ்ட் மனோஜ் இல்லைங்க பப்பரப்பா மனோஜ்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே யோ யார் யா நீ அப்படின்னு சொல்லிட்டு பலார் அப்படின்னு ஒன்று வந்து அந்த நியூமராலஜிஸ்ட்டுக்கும் விடுது. இதெல்லாம் எங்கே நடக்குதுன்னு வந்து பார்த்தா தேவிகா கனகா அவங்களோட வீட்டில் இப்போ மனோஜுக்கு திருட்டு கல்யாணம் பண்ணிருக்கமோ நடக்கிற விஷயங்களும் அதுக்கப்புறம் நடக்க போகிற ஒரு அதிரடியான ட்விஸ்ட்டுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா முதல்ல எடுத்தோடனே மனோஜ் உள்ளார போயிட்டு அவர் நிம்மதியாக வந்து நமக்கு கல்யாணம் நடக்க போது பையில் 10 லட்சத்தை வாங்குகிறோம், அதில் 1 லட்ச ரூபாயை வந்து அந்த நியூமராலஜிஸ்ட் கொடுக்குறோம், 5 லட்ச ரூபாயை கொண்டு போய் ரோஹினிகிட்ட கொடுக்குறோம், மிச்சம் 4 லட்ச ரூபாயில் நம்ம வந்து பிஸ்னஸுக்கு தேவையான விஷயத்தெல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து யோசிச்சுட்டு அவர் கனவுலேயே இருக்கார். அவருக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு சந்தோஷம் நியூமராலஜிஸ்ட்டும் மட்டுமே வந்து தலையெல்லாம் சீவிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு தெரியாத விஷயம் கீழே யாரெல்லாம் வந்திருக்கா அப்படின்னு வந்து பார்த்தா சாப்பாடு ஆர்டர் ரவி அண்ட் ஸ்ருதி அவங்க ஹோட்டல்லேருந்து கொண்டு வந்து மொத்தமாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் மொத்த கல்யாணத்துக்கான டெக்கரேஷனே யார் பண்ணுறான்னு பார்த்தா மீனா தான் பண்ணிருக்காங்க. முத்து அவங்கள ட்ராப் பண்ணிவிட்டு அந்த பொண்ணை ஏற்கனவே தெரியும், அந்த பொண்ணு பாவம் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. அந்த பொண்ணுக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒருத்தர் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கும் போதே அவர் ரொம்ப நல்லவராக தான் இருப்பார். கண்டிப்பாக வந்து அந்த பொண்ணோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். உங்கள் டாக்டர் சொன்ன மாதிரி சீக்கிரமாகவே குணமாகி உங்கள் பொண்ணு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையை வாழ்வாங்க. அந்த மாப்பிள்ளையை எனக்கே பார்க்கணும் போல இருக்குது, அதுக்காக தான் இருக்கேன் அப்படின்னு அவங்களும் இருக்காங்க. இதுக்கெல்லாம் இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கெல்லாம் முன்னாடியே ரோஹிணி ஆல்ரெடி பொண்ணு ரூமில் இருந்து பொண்ணுக்கு மேக்கப் பண்ணிருக்காங்க. இவங்க யாரையுமே பார்க்கல, ஆனால் மனோஜையும் பார்க்கல. அவங்க பொண்ணுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க மொத்த குடும்பமும் இங்கே இருக்கிற சமயத்தில் தான் இப்போ விஜயா கால் பண்ணுறாங்க. விஜயா கால் பண்ணி இப்போ மனோஜ் கால் பண்ணிட்டே இருக்க மனோஜ் உடனே ஃபோன் எடுத்து அம்மா நான் ஒரு முக்கியம் அந்த கல்யாணத்தில் இருக்கேன்னு சொன்னலாமா, ஃப்ரெண்டு கல்யாணம், நான் முடிச்சுட்டு பேசுகிறேம்மான்னு வச்சிடுறாங்க. வச்சதுக்கப்புறமா தான் சரி ஓகே பொண்ணை கூட்டுவாங்க அப்படின்னா பொண்ணை முதல்ல கீழே கூட்டுறாங்க. பொண்ணை பார்த்த உடனே வந்து பொண்ணு கூட ரோகிணியும் இறங்கி மேக்கப்லாம் போட்டு இறங்கி வர அவங்கள பார்த்த உடனே வந்து இவங்களுக்குலாம் ஷாக்கு. முத்து மீனா ரவி ஸ்ருதிலாம் நீங்களா அப்படின்னு வந்து பார்க்க ஆமாம் நான் தான் பொண்ணுக்கு மேக்கப் அப்படின்னு அவங்க சொன்ன உடனே உங்களுக்குலாம் தெரியுமா அப்படின்னு தேவிகா கேட்குறாங்க. எல்லாம் ரிலேட்டிவ்ஸ் தான் அப்படின்னு வந்து இந்த பக்கம் ரோகிணி சொல்லும் போது வந்து ரிலேட்டிவ்ஸ் முன்னாடி அதெல்லாம் இப்போ இல்லை அப்படின்னு வந்து முத்துவும் சொல்லிகிட்டு இருக்கும் போதே சரி மாப்பிள்ளையை கூட்டு வரலாமா அப்படின்னா மாப்பிள்ளையை கூட்டு வரோம் அப்படின்னு மேலேருந்து பட்டு வேட்டி பட்டு சட்டையெல்லாம் போட்டு பளபளன்னு பளிச்சுன்னு இப்போ அப்படியே வந்து மனோஜ் கீழே இறங்கி வர அவர் ஒவ்வொருபடியாக இறங்கி வந்துகிட்டே இருக்க இவங்கெல்லாம் இங்கே மாற்றி முறைச்சிட்டே இருந்தவங்க அப்படியே மெதுவாக திரும்பி அவரை பார்க்குறாங்க. மனோஜ் சீக்கிரம் வா அப்படின்னு இங்கே கீழேருந்து அந்த கனகா கத்த மனோஜா அப்படின்னு திரும்பி ரோகிணி பார்த்தா மேலேருந்து வர்றது மனோஜ் சந்தோஷமாக வந்துட்டு இருக்காரு. 10 லட்ச ரூபா வரப்போகுது, தாலியை கட்டுங்க, கையில் 10 லட்ச ரூபாய் கொடுத்துருவாங்க, அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு அந்த நியூமராலஜிஸ்ட் சொல்லிட்டு பப்பரப்பா மனோஜ் நீங்கள் கவலைப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கூப்பிட்டு வர கீழே வந்து பார்த்தா இவங்க அத்தனை பேர் ஷாக்காகி நிற்க மனோஜ் இவங்களை பார்த்து இப்படி அதிர்ச்சியாக நிற்கும் போதே வந்து மாப்பிள்ளை என்ன அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, வாங்க டக்குன்னு உட்காந்து தாலியை கட்டுங்க, நல்ல நேரம் முடிச்சிட போகுது, அதுக்கப்புறம் பெருசாக கிராண்டாக ரிசப்ஷன் அடுத்த மாதம் போல் வச்சுக்கலாம் அப்படின்னு தேவிகா சொல்ல அடுத்த மாதம் ரிசப்ஷனா அப்படின்னு வந்து இப்போ முத்து வந்து அப்படியே நக்கலாக கேட்ட உடனே வந்து இந்த பக்கம் ரோகிணி கண்ணெல்லாம் சமந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆமாம்மா அடுத்த மாதம் ரிசப்ஷனு, அதுக்குமே நீங்களே வந்து பண்ணிவிடுங்க, நீங்களே வந்து டெக்கரேஷன் பண்ணிவிடுங்க, ஆனால் இது இந்த மாதிரி சின்னதாக இல்லை ரொம்ப பெருசாக பண்ண போகிறோம் அப்படின்னு தேவிகா சொல்ல எங்கள் மாப்பிள்ளைக்கு தான் வந்து அதெல்லாம் வந்து கிராண்டாக பண்ணணும்னு ஆசை, ஆனால் நான் தான் வந்து சரி இப்போ முதல்ல அந்த தாலியை கட்டிடலான்ட்டேன் அப்படின்னு வந்து சொல்லும் போதே திருன்னு முடிச்சுட்டு இருக்கும் போதே ஒரு கிட்டக்க நடந்து போய் மாப்பிள்ளைக்கு ரொம்ப ஆசை தான் போலையே அப்படின்னு வந்து அந்த ஷோல்டரை பிடிச்சி இப்படி அழுத்திக்கிட்டு இருக்காரு. அழுத்தினோடனே வந்து இவங்களே தேவிகை ஷாக்காய் என்ன தம்பி இப்போ மாப்பிள்ளை மேலே போய் தோளில் கை போடுறீங்க அப்படின்னு வந்து சொல்ல உங்களுக்கு இன்னைக்கு அவர் மாப்பிள்ளை ஆனால் அவர் என்னைக்கோ என் அண்ணன் அப்படின்னு அவங்களும் ஷாக்காகி பார்க்க எனக்கும் தான் அப்படின்னு இந்த பக்கம் ரவி வந்து அவரும் தோளில் கை போடுறாரு. உடனே இவங்களுக்கெல்லாம் அண்ணன் சரி ஆனால் எனக்கு அப்படின்ட்டு இந்த பக்கம் ரோகிணி வந்துட்டு மனோஜ் நீ இப்படி செய்வான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் இல்லை அந்த 5 லட்ச ரூபாய் கொடுத்துடலாம் தான். 5 லட்ச ரூபாயா என்ன மாப்பிள்ளை இவங்கள்ட்ட பேசுகிறீங்க அப்படின்னா இதுதான் என் எக்ஸ் ஒய்ஃபு, அவங்களே கூப்பிட்ருக்கீங்களே யார்ட்டையும் சொல்ல வேணாம் சொல்லிட்டா வேணான்ட்டு அப்படின்னு வந்து இந்த பக்கம் வந்து அந்த சந்தோஷமும் அந்த பக்கம் அந்த ஜீவாவும் வந்து என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க, அது பாஸோட எக்ஸ் ஒய்ஃபு அப்படிங்கிறாங்க. அப்படின்னோடனே எல்லாம் ஷாக்காக இருக்கா. இப்போ உன் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தா என்ன ஆகும் தெரியுமா, என் வாழ்க்கையில் இப்படி ஒரு விஷயத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போதே வந்து ஸ்ருதி என்ன பண்ணுறாங்க, இந்த இடத்துல ஆன்ட்டி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு வந்து டக்குன்னு விஜயாவுக்கு தனியாக இருந்து கால் பண்ணி ஆன்ட்டி இங்கே வாங்க இந்த கல்யாணத்துக்கு கொண்டு வந்திருக்கோம், இங்கே ஒரு சூப்பரான ஒரு ட்விஸ்ட் நடந்திருக்கு, மாப்பிள்ளையை பார்த்தா உங்களுக்கே ஷாக்காக இருக்கும், உடனே கொஞ்சம் வாங்கலேன் அப்படின்னா சரி ஓகேன்னு அவங்களும் வந்துகிட்டு இருக்காங்க. இங்கே என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில் அப்படின்னு எல்லாம் கோபமாக பேசிக்கிட்டே இருக்க உள்ளார டக்குன்னு வந்து பார்த்தா யார் வரான்னா இப்போ விஜயா வராங்க. வந்து பார்த்து என்னம்மா ஸ்ருதி எதுக்குமா இன்றைக்கி வர சொன்னேன், அது யாரோ வீட்டு கல்யாணத்துக்குங்கும் போது யாரோ வீட்டு கல்யாணம் இல்லை ஆண்டி நம்ம மனோஜுக்கு தான் கல்யாணம் அப்படின்னா மனோஜுக்கா அப்படின்னா அவங்க திரும்பி பார்த்தா மனோஜ் கையில் கழுத்தில் மாலையோட நின்றுட்டு இருக்காரு. இந்த பக்கம் ரோகிணிக்கு தேம்பி அழுது நீ எல்லாம் ஒரு மனுஷனா இப்படி ஒன்று நம்பினானே நான் அப்படின்னு வந்து பேசிக்கிட்டு இருக்க மாற்றி எல்லாம் பேசும்பொழுது ஏன் இவங்கெல்லாம் அழறாங்க என்னாச்சு அப்படின்னு இந்த கனகா வேற சோகமாக உட்காந்துருக்காங்க.
உட்காந்துருக்கும் பொழுதே வந்து டேய் மனோஜ் என்னடா பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னா, இந்தம்மா கல்யாணம் பண்ணால் அந்த 10 லட்ச ரூபாய் தரேன்னாங்க, அதில் 5 லட்ச ரூபாய் வச்சு இவளை வந்து டிவோர்ஸ் பண்ணிடலாம், அதான் அது அஃபிஷியலாக பண்ணலாமா, சின்னதாக தாலி மட்டும் கட்டிட்டு அப்புறமா அப்படின்னு. டேய் நான் சொன்னாலடா இந்த பொண்ணாக நமக்கு வேணான்னு அப்படின்னா, அம்மா எனக்கு 10 லட்ச ரூபா வேணுமா, 5 லட்சத்தை கொடுத்தீங்க இது பண்ணிட்டு எனக்கு அப்புறம் பிஸ்னஸில் வளரணுமா, எனக்கு பிஸ்னஸில் வளர்கிறதுக்கு கண்ணு முன்னாடி நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா அப்படி இப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே வந்து டேய் மனோஜ் என்னடா அப்படி பண்ணுற அப்படிங்கும் போதே ரோகிணி நான் இப்போ உடனே போலீஸை கூப்பிட போகிறேன், போலீஸை கூப்பிட்டு அவங்க வந்தால் தான் எல்லாம் சரிப்படும் அப்படின்னு வந்து அவங்க ஃபோன் எடுக்க உடனே வந்து ஐயோ ரோகிணி வேணா ரோகிணி ப்ளீஸ் ரோகிணி அப்படின்னு வந்து இவங்க சொல்லிகிட்டு இருக்கும் போதே பக்கத்தில் வந்து இப்படி மீனா என்னங்க நீங்கள் அப்படின்னு மனோஜ் கிட்ட ஏதோ பேச வந்தவங்க அப்படியே தலையில் கை வச்சு மயங்கி விடுறாங்க. மீனா மயங்கி விழுந்த உடனே வந்து டக்குன்னு இது வரைக்கும் இருந்த கலையபுரத்தெல்லாம் எல்லாம் மறந்து ஐயோன்னு சொல்லிட்டு மீனாவை அப்படி தூக்கி கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு வேகமாக வந்து தூக்குறாங்க. தூக்கி வந்து என்னாச்சுன்னு தெரியாது தண்ணியெல்லாம் ஊற்றினாலும் அப்படி திருப்பி அவங்க மயங்கிற மாதிரியே இருக்காங்க. உடனே ஐயோன்னு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வந்து காரில் ஏற்றி போக உடனே இந்த பக்கம் ரோகிணி விஜயா எல்லாரும் வந்து கார்லையும் ஏறிக்கிறாங்க. உடனே இவன் ஏறுறா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஏறிக்கிறாங்க. இந்த பக்கம் மனோஜ் உனக்கு அவ்வளோதான் ஒன்று மனோஜ் இப்போ பாவமாக மனோஜ் சந்தோஷ் ஜீவாலாம் தலையை தொங்க போட்டு வெளில வராங்க. அந்த நியூமராலஜிஸ்ட் வந்து பப்பரப்பா மனோஜ் ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுங்க, இந்த தாலியை கட்டணும் அப்படின்னு சொல்லும் பொழுது விஜயா பலார்னு ஒன்று ரோகிணி பலார்னு ஒன்று அந்த நியூமராலஜிஸ்ட்டை வேறு அரைஞ்சி இப்போ காரில் ஏறி நேராக கிளம்பி ஹாஸ்பிட்டலுக்கு போனால் இவங்க 2 பேர் எதுக்கடா வந்திருக்காங்கன்னு முத்துக்கே ஒன்றும் புரியல. ரவி ஸ்ருதி தான் வருவாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேரும் போட்டிக்கு ஏறிட்டாங்க. உள்ளார போய் டாக்டரை போய் பார்த்தா இவர் பதறி போய் என்னாச்சுன்னு தெரில மயங்கிட்டாங்க அப்படின்னா அவங்க ஒன்று செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாம் நல்ல விஷயந்தான், நீங்கள் எவ்வளோ பயப்படுறீங்க, நீங்கள் தான் அவங்க ஹஸ்பண்டா, நீங்கள் அப்பாவாக போகிறீங்க கங்க்ராட்ஸ் அப்படின்னு சந்தோஷமாகி முத்து அப்படியே பீமு பார்க்க உடனே இந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அப்படியே விஜய் ஷாக் ஆகிட்டாங்க. பேரன் பேத்தியோ வந்து இவன் வயிற்றுலேருந்து தான் வரப்போதா அப்படின்னு ஷாக் ஆகும் பொழுதே போச்சு எல்லாம் போச்சு. நான் அந்த வீட்டுக்கு திருப்பி வரதுக்குள்ளே அவங்க வாழ்க்கையெல்லாம் சந்தோஷம் கிடைக்குது, இவன் என்ன ஏமாற்றிட்டு பார்க்குறான், இவங்க யாரையுமே சந்தோஷமாக வாழ நான் விடக்கூடாது அப்படின்னா அவங்க இந்த பக்கம் மனசில் கருவிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கருவிக்கிட்டு இருக்கும் போதே இப்போ வந்து மீனா முத்துவோட கையை பிடிச்சி வந்து என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தோலில் சாஞ்சிக்கிறதும் டாக்டர் எல்லாம் வந்து நீங்கள் கவலைப்படாதீங்க, இதுக்கப்புறம் வந்து டேட் நான் சொல்லிடுறேன் சீக்கிரமாக வாங்க எல்லாத்தையும் பேசிட்டு இதுக்கப்புறம் மந்த்லி செக்கப்லாம் வரணும் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிகிட்டு இருக்கும் போதே இப்போ ஒரே சந்தோஷமாயிடுறாரு முத்து. ஸோ முத்து சந்தோஷமாகிற அதே வேளையில் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ மனோஜ் தலையில் இடி விழுந்த மாதிரி இருக்குது. அந்த தேவிக்கு அவங்க வேறு கால் பண்ணி மனோஜ் இதில் நிறைய பிரச்சனை இருக்க மாதிரி தெரியுது, என் லாயருமே கொஞ்ச நாள் விட்டு பிடிக்கலாங்கிறாங்க, நீங்கள் முறைப்படி உங்கள் டிவோர்ஸை வாங்கிட்டு வாங்க, இதில் வேறு உங்கள் ஒய்ஃப் இப்போ எதாவது சொல்லிட்டாங்கன்னா எங்களுக்குமே கோர்ட்டில் கேஸ் ஆகிடும் பயமுறுத்துறாங்க, அதனால் கொஞ்சம் நான் வந்து இதில் தலையிட விரும்பல அப்படின்னு அவங்க சொல்ல. மேம் அந்த காசை கொடுத்தீங்கன்னா டிவோர்ஸு அப்படின்னா இல்லை நீங்களே உங்கள் காசில் ஏற்பாடு பண்ணி டிவோர்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணிட்டு சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு எடுத்த தாலி ஏறாமல் நான் சொன்ன மாதிரி 10 பைசா கொடுக்க மாட்டேன்னு அவங்க சொல்ல. இப்போ டிவோர்ஸ் கிடைக்குமா கிடைக்காதா, கனகா கல்யாணம் என்ன ஆக போகுது அப்படிங்கிற மாதிரி பல திருப்பங்கள். இன்னொரு பக்கம் இந்த கதை போகிற போக்கை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த ப்ரெடிக்ஷன் படி மீனா ஒரு வேளை ப்ரெக்னென்ட் ஆனால் உங்களுக்கு ஓகேவா அப்படிங்கிறதையும் சொல்லிவிட்டு அப்படியே வந்து நீங்கள் இப்போ பார்க்குற சீரியலே எந்த சீரியல் ரொம்ப பிடிச்சிருக்கு, டிஆர்பியில் இன்னமும் சிறகடிக்கு ஆசையும் ஐயனார் துணை தான் நம்பர் 1 இடத்துக்கு போட்டி போட்டுட்டு இருந்தாலும் அழகில் சொல்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. பாண்டியன் ஷோஸ்லையும் பரபரப்பான பல விஷயங்கள் போகுது. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மகாநதி முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ நம்ம அடுத்து எந்த சீரியல் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா சிந்து பைரவி ரொம்ப நாளாக ஓடிடுச்சு. இப்போ அதை தவிர வேறு என்ன சீரியல் இருக்குதுன்னு பார்த்தா அந்த ஒன்றா இருக்க கற்றுக்கணும் அந்த சீரியல்லாம் இருக்குல்ல, அதில் எந்த சீரியல் பார்க்கலாங்கிறத சொல்லுங்கள். தேங்க்யூ.